தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டாப்சிட்கோ மூலம் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுகிறது. தனிநபர்கள், சுய உதவிக்குழுக்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் ரூபாய் 25 லட்சம் வரை கடன் பெற்று சிறு தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இருக்கும். ஆனால் முதலீட்டு பற்றாக்குறை, வங்கிக் கடன் கிடைப்பதில் உள்ள சிக்கல்கள் போன்ற காரணங்களால் பல நல்ல தொழில் யோசனைகள் ஆரம்ப நிலையிலேயே நின்றுவிடுகிறன. இதுபோன்ற சூழலில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகத்தினருக்கு ஆதரவாக தமிழக அரசு பல்வேறு கடன் உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தற்போது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டாப்சிட்கோ மூலம் ரூபாய் 60,000 முதல் ரூபாய் 25 லட்சம் வரை குறைந்த வட்டியில் கடன்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறு தொழில், வியாபாரம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களை தொடங்க விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் சமூகத்தை சேர்ந்தவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்தும் நோக்கில் பல்வேறு கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தனிநபர் தொழில், குழு தொழில், விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல துறைகளில் கடன் உதவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதுமாகும். இந்த கடன் திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவோர் சில அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்மரபினர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்தை தாண்டக்கூடாது. விண்ணப்பிக்கும் நபர் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் 60 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். மேலும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த கடன் உதவி வழங்கப்படும். சிறு வணிகம், வர்த்தகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் மரபு சார்ந்த தொழில்களை மேற்கொள்ள விரும்புவோர் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. இந்த கடனுக்கான வட்டி விகிதம் மிகவும் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1.25 லட்சம் வரை பெறப்படும் கடன்களுக்கு ஆண்டுக்கு 7% வட்டியும், ரூபாய் 1.25 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சம் வரை பெறப்படும் கடன்களுக்கு 8% வட்டியும் விதிக்கப்படுகிறது. சுய உதவிக்குழு உறுப்பினர்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அதிகபட்சமாக ரூபாய் 1.25 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். ஒரு குழுவிற்கு மொத்தமாக ரூபாய் 25 லட்சம் வரை கடனுதவி கிடைக்கும். இந்த கடனை பெறுவதற்கு சுய உதவிக்குழு தொடங்கி குறைந்தது 6 மாதங்கள் நிறைவடைந்திருக்க வேண்டும். மேலும் மகளிர் திட்ட அலுவலரால் தரமதிப்பீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் வரை அனுமதிக்கப்படுவர். ஆண்கள் மற்றும் பெண்கள் இணைந்த குழுக்களும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படலாம். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்காகவும் தனி கடன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கறவை மாடுகள் வாங்க விரும்பும் விவசாயிகளுக்கு ஒரு மாட்டிற்கு ரூபாய் 60,000 வீதம், 2 மாடுகள் வாங்க அதிகபட்சமாக ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடனுக்கு ஆண்டுக்கு 7% வட்டி மட்டுமே விதிக்கப்படுகிறது. இதன் மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்து கூடுதல் வருமானம் பெறும் வாய்ப்பு உருவாகிறது. இந்த கடன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகலாம். அதேபோல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளிலும் விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கின்றன. மேலும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tapsitco.tn.gov.in மூலம் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கலாம். சுய தொழில் தொடங்க விரும்புபவர்கள், தொழிலை விரிவுபடுத்த திட்டமிடுபவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட விரும்பும் விவசாயிகள் ஆகியோருக்கு இந்த கடன் திட்டம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். குறைந்த வட்டி, அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை கடன் மற்றும் எளிய தகுதிகள் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும். தொழில் வளர்ச்சிக்கான நிதி தேவைப்படுபவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம்.